சிறப்பான பணி செய்யும் குழுக்கள் ஆர்ப்பரிப்பு இன்றி விடுவார்கள், அமைதியாக வெளியேறி விடுவார்கள். சத்தமே இருக்காது, உங்களுக்கு இவை எதுவுமே தெரியாது. பணியாளர் விலகுவது என்பது துடிப்பு காணாமல் போகும். ஆகச்சிறந்த திறமைகள் வெளிநடந்துவிடும். பேசாத மன அழுத்தம், குழுவில் யாரும் பதில் பேசவில்லை என்றால் தொழில்முறை வீழ்ச்சி என்று கூறலாம். பணியாளர்கள் சுதந்திரமாக பேசவில்லை என்றால் அங்கு எதிர்ப்பு வலுக்கிறது என்பதை பதிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். கண்ணுக்கு தெரியாத பணிச்சுமை, அதிக பணியையும் உறுப்பினர்கள் குறை சொல்ல மாட்டார்கள், ஆனால் அமைதியாக வெளியேறி விடுவார்கள். பேசி முடிவில்லாத பிரச்சனைகளை தீர்க்காவிட்டால் மரியாதை குறைபாட்டை தவிர்க்கவே முடியாது. இது பணியாளர்கள் வெளிநடக்க வழி ஏற்படுத்தி கொடுக்கும். அமைதி தலைமை, முறையான உரையாடல்கள் இல்லாமல் ஏற்படும் பிரச்சனைகள், இவைகள் காரணமாக நம்பிக்கையையும் கட்டமைத்து பணி செய்வதை பறிகொடுக்க வேண்டி இருந்தாலும் இருக்கலாம். ஏனென்றால் நம்பிக்கையை கட்டமைக்கும் பொழுது நம்பிக்கை இல்லை என்றல்லவாகி விடுகிறது. அதை நீங்கள் மறுபடியும் ஆர்த்தெழுந்து கொண்டு வந்து சேர்த்து கொடுத்து பார்ப்பதற்குள் காலம் ஓடிவிடும் அல்லவா. சிபாரிசு, பாரபட்சம் போன்றவை மற்றவர்களால் பெரிதும் விரும்பப்படுகிறது. ஆனால் அவை இருந்தால் நிறுவனம் எந்த வகையில் பணி செய்யும், எந்த வகையில் அங்கு இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. மற்றவர்களால் அது கவனிக்கப்படும் பொழுது மற்றவர் பற்றிய புரிதல் தொலைந்து போகும். இப்பொழுது சிபாரிசு, பாரபட்சம் போன்றவைகளை எல்லாம் சொல்லுகிறார், அவருக்கு செய், இவருக்கு செய், அந்த ரெக்கமெண்டேஷன், இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது அந்த புரிதல், நிறுவனத்தில் உள்ள புரிதல் காணாமல் போவதால் எவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்பதை இருந்து பார்க்கும் பொழுதுதான் புரியும். உண்மையான நேரடி கருத்து கூறுதலுக்கு இடமில்லை என்றால் உண்மை தெரியாது, வளர்ச்சி குறைவாகும். ஆகச் சிறந்த குழுக்கள் கூட கருத்து பரிமாற்றம் செய்வதற்கு முடியவில்லை என்றால் நிறுவனம் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போகும். பணிக்கு வருவார்கள், ஆனால் பணி செய்வது, அவர்களை பணி செய்விக்க நீங்கள் எந்த வகையில் ஊக்குவிக்கிறீர்கள் என்பது அல்லவா முக்கியம். ஆகச்சிறந்த குழுக்கள் ஒரே நாளில் காணாமல் போகாது. கவனம் தேவை. எந்த இடத்தில் எப்படி சில உற்பத்தி திறன் குறைவு, பணியாளர்களுடைய பிரச்சனைகள், இவைகளெல்லாம் வரும் பொழுது அதை நீங்கள் கட்டமைத்து பார்த்தால் அதில் தெரியும் எங்கு ஓட்டை என்று. அடைத்து விடுங்கள்.